வர்த்தக கப்பல்கள், எரிபொருள் போக்குவரத்து கப்பல்கள் உள்ளிட்ட அனைத்து கடல்சார் போக்குவரத்துகளுக்காகவும் ஹோர்மூஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டுள்ளதாக ஈரான் ராணுவ தலைமையகத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி மெஹர் செய்திச் சேவை வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை ஊடாக பயணிக்க முயற்சிக்கும் எந்தவொரு கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என அதில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹோர்மூஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக ஈரான் விடுத்துள்ள அறிவிப்பு உண்மைக்கு புறம்பானது என அமெரிக்க மத்திய கட்டளையகம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் ஹோர்மூஸ் நீரிணை ஊடாக கடல்சார் போக்குவரத்துகள் இடம்பெற்று வருவதாக எக்ஸ் தளத்தில் அமெரிக்க மத்திய கட்டளையகம் குறிப்பிட்டுள்ளது. மீண்டும் ஈரான் மீது தாக்குதல். ஈரானின் நியாயமற்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு பதிலடி வழங்கும் வகையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அறிவுறுத்தலுக்கு அமைய ஈரானின் பல இலக்குகள் மீது தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் தெரிவித்துள்ளது. சமாதான உடன்படிக்கைக்கு இணங்குவதற்கு ஈரான் காலம் தாழ்த்துவதால் அதற்கான விலையை அவர்கள் செலுத்த வேண்டியிருக்கும் என டொனால்டு டிரம்ப் நேற்று குறிப்பிட்டிருந்தார். நேற்று முன்தினம் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்றை ஈரான் சுட்டு வீழ்த்தியதால் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்காவுக்கு முழு உரிமையும் உள்ளது வெள்ளை மாளிகையின் ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அமெரிக்கா நேற்று ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்கா இன்று அதிகாலை ஈரான் மீது 49 ஏவுகணைகளை ஏவியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானும் பஹ்ரைன், ஜோர்தான் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. எனினும் ஈரான் மீதான தாக்குதல்களை மீண்டும் தீவிரப்படுத்த வேண்டியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாம் மீண்டும் ஈரான் மீது மிகவும் கடுமையான தாக்குதல்களை நடத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம். நாம் பல சந்தர்ப்பங்களில் அவர்களுடன் உடன்பாட்டுக்கு வர முயன்றோம், ஆனால் அது வெற்றியளிக்கவில்லை. அதை நீங்கள் பார்த்தீர்கள். அவர்களிடம் தற்போது ராணுவ பலம் எதுவும் இல்லை. அதனை நிரூபிக்க அவர்கள் தவறிவிட்டனர். எனவே தற்போது நாம் இந்த தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளோம். இனிமேல் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். அவர்களின் கைகளிலேயே தலையெழுத்து உள்ளது. அவர்கள் செயல்படும் விதம் குறித்து எமக்கு தெளிவும் இல்லை. இதேவேளை ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் ஈரான் மீதான தாக்குதல்களை மீண்டும் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் எக்ஸட் தெரிவித்துள்ளார். நாம் ஆபரேஷன் எபிக் பியூரி நடவடிக்கையை மிகவும் வெற்றிகரமாக முடித்துள்ளோம். தற்போது மீண்டும் தாக்குதல்களை தீவிரப்படுத்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அதற்கமைய ஈரானை தாக்கும் செயல்முறையை நாம் வெற்றிகரமாக ஆரம்பித்துள்ளோம். அமெரிக்க படைகள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் பின்வாங்காது. எமது கடற்படை நடவடிக்கைகள் மிகவும் துல்லியமானவை. இதனால் எமக்கு இலக்கு தெளிவாக உள்ளது. நாம் இதில் ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டோம். எனவே இன்று முதல் நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் பதில் என்ன? ஈரானின் நீர் உட்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலானது திட்டமிடப்பட்ட யுத்த குற்றம் என ஈரான் வெளிவிகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் தெரிவித்துள்ளார். ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள சிரிக் துறைமுக நகரில் உள்ள பொதுமக்களுக்கான நீர் உட்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா திட்டமிட்டு தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் 10 கிராமங்களைச் சேர்ந்த 20,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு குடிநீர் வழங்கிய 2 நீர்த்தேக்கங்கள் அழிவடைந்துள்ளதாக இஸ்மாயில் பகாய் தனது சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார். இது தற்செயலாக ஏற்பட்ட சேதம் அல்லவெனவும் திட்டமிட்ட யுத்த குற்றம் மாத்திரமன்றி மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை கடுமையாக மீறும் செயல் என ஈரான் வெளிவிகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஈரான் மீது மீண்டும் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்ததை அடுத்து ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானும் தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். போக்குவரத்து, மின்சாரம் மற்றும் நீர் உள்ளிட்ட ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதன் மூலம் ராணுவ பலத்தை காட்டவில்லை எனவும் மாறாக அமெரிக்காவின் விரக்தியின் அறிகுறியாகும் என ஈரான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எந்தவொரு அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஈரான் உறுதியாக நிற்கும் என அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய நிலை என்ன? இதேவேளை இன்று அதிகாலை தற்காப்புக்காக ஈரான் மீது நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்கள் தற்போது நிறைவடைந்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா இன்று அதிகாலை ஈரான் மீது 49 ஏவுகணைகளை ஏவியதாக ஃபாக்ஸ் நியூஸ் ஊடான நேர்காணலின் போது டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க யுத்த விமானங்கள் ஈரான் வான்பரப்பிலிருந்து ஈரானின் ரேடார் கட்டமைப்புகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அளித்து வருவதாகவும் அந்த தாக்குதல்களை நிறுத்துமாறு ஈரானின் சிரேஷ்ட அதிகாரிகள் தன்னிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
இதேவேளை அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானும் பிராந்திய நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. 18 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இதேவேளை ஓமான் கடற்பரப்பில் இந்திய மாலுமிகள் பயணித்த வணிக கப்பல்கள் மீது அமெரிக்க படை நடத்திய தாக்குதல்களுக்கு இந்திய மத்திய அரசு கண்டனம் வெளியிட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் 2 கப்பல்கள் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து புதுடெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் துணை தூதுவரை நேரில் அழைத்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டனம் வெளியிட்டுள்ளது. சர்வதேச கடல்வழி பாதைகளில் மாலுமிகள் மற்றும் வணிக கப்பல்களை இலக்கு வைப்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இந்தியா தெரிவித்துள்ளது. ஓமானிலிருந்து சுமார் 20 கடல் மைல் தொலைவில் அமெரிக்க தாக்குதலுக்குள்ளான குறித்த கப்பல் பின்னர் தீப்பற்றி எரிந்துள்ளது. ஓமான் கடற்படையின் தலையீட்டினால் அதிலிருந்த 24 இந்திய மாலுமிகளில் 21 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காணாமற் போன ஏனைய மாலுமிகளை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை ஈரானிய தாக்குதல்களுக்கு மத்தியில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக தனது வான்பரப்பை தற்காலிகமாக மூடுவதாக குவைட் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் முழுவதிலும் வான்வழி தாக்குதல்கள் குறித்த எச்சரிக்கை அறிவிப்புகள் விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை ஜோர்தான் வான்பரப்பில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை காணக்கூடியதாக உள்ளதால் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அந்நாட்டில் உள்ள அமெரிக்க மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. 12 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை பயன்படுத்தி ஜோர்தானில் உள்ள விமான நிலையம் ஒன்றை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க போர் விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது.